Hi friends, welcome to Dheishu Creations. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க ஆல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் நியூவாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து மிஸ் ஆகாமல் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 44 இன்ச் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ், ஆனால் கஸ்டமர் வந்து 1 மீட்டர் கிளாத்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், கைக்கு கொடுக்க வேண்டிய பிட்டை வந்து தச்சுக்கிறேன். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கட் பண்ண பிட்டை வந்து நான் கையோடு சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதை படிய வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கையில் வந்து பிட்டெல்லாம் ஜாயின் பண்ணும்போது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ட்டு மார்க் போட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மிஸ்டேக் இல்லாமல் நம்ம தைக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு கையும் தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பிட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த கையோட ஷேப்பையும் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் இந்த பிட்டு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை வந்து கையோட பேக் சைடாக வச்சுக்கலாம். அதை கையோட பேக் சைடாக வச்சுட்டு இந்த சைடு இருக்கிறது வந்து நம்ம கையோட ஆழம் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ பிட்டு ஜாயின் பண்ணது கைக்கு பேக் சைடில் போயிடும். இப்போது இங்கே வந்து குட்டியாக நான் நாச் பண்ணிக்கிறேன். இது வந்து கையோட ஃப்ரண்ட் சைடு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ட்டு மார்க் கூட போட்டுக்கலாம். இது வந்து 2x2 ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கையோட கீழ்ப்பகுதியில் ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ துணி விட்டோமோ அந்த அளவுக்கு கிளாத்தை மடிச்சுட்டு பெரிய தையல் போட்டுக்கிட்டா நம்ம எம்மிங் பண்ணதுக்கப்புறம் அந்த பெரிய தையலை பிரித்து விட்டுடலாம். அப்போ வந்து 2 கையோட ஹைட்டுமே வந்து மாறாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ கையோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட்டிங் வீடியோலேயே பார்த்துருந்தோம், பட்டி வந்து நம்ம கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா அதுக்குமே வந்து பட்டி உயரம் வந்து நம்மளுக்கு அந்த துணி பத்தலை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பட்டிக்கு கீழே உயரத்துக்கு தேவையான அளவுக்கு பிட்டு கொடுத்து அதுக்கப்புறம் பட்டியோட ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லேருந்து நான் பட்டிக்கு தேவையான அளவுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறேன். இது வந்து டபுள் ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் வேணும்ல பட்டிக்கு, அதனால் இந்த மாதிரி 1, 2 அந்த மாதிரி நம்ம நம்பர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பிட்டு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த பிட்டையும் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு படியை வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கையில் இருக்க பிட்டெல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. கட்டிங் வீடியோலேயே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த பக்கம் பட்டியோட உயரம் வந்து 4.25 வைக்க போகிறோம். அடுத்தது இடுப்பு பக்கம் இந்த 3 தையல் வரும்ல, அந்த பக்கம் வர உயரம் வந்து 3.25 வந்து வச்சுக்க போகிறோம். இப்போ பட்டியோட உயரம் மார்க் பண்ண போகிறேன். இங்கேருந்து இங்கே 4.25 நான் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ துணி இருக்கோ 1.25 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இந்த பக்கமும் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இந்த லைன்லேருந்து பார்த்தா இங்கே நம்ம 4.25 இன்ச் வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இந்த லைன் கீழே போட்டிருக்கல அங்கேருந்து நான் 3.25 இன்ச் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணும்போது நம்ம கீழே மடித்து தைப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து முறுக்கிட்டு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இங்கே சென்டரில் வர பட்டியோட உயரம் வந்து 3.25 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம இந்த 3 டாட்டையும் சேர்த்த மாதிரி வளைவு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டுட்டு அந்த கர்வ் ஷேப்புக்கே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துலலாம் வந்து குட்டி குட்டியாக நம்ம நாச் பண்ணிக்கலாம். இந்த சைடு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு நாச் பண்ணிக்கிறேன். இது வந்து இடுப்பு பக்கம் வரப்போகுது, அதனால் இந்த பக்கம் வந்து கிராஸாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஐப்பட்டி கொக்கி பட்டி வரப்போகிற சைடு. இந்த ப்ளவுஸில் வந்து கிளாத் கம்மியாக இருக்கிறதுனால நான் உள்பட்டிக்கு வந்து வேறு ஒரு துணி எடுத்திருக்கேன். இந்த உள்பட்டி வந்து நான் 2 துணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பட்டியை வந்து அந்த உள்பட்டி மேலே போட்டு நம்ம வந்து ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்து நான் வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டி தைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம சென்டர் டாட் ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மற்ற 2 டாட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில்
கொஞ்சம் மேலே ஏற்றுற மாதிரி 1 இன்ச்சு மேலே ஏற்றுற மாதிரி வச்சு சைடில் இருக்க இந்த டாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்ம்ஃபிட் கிட்ட வர அந்த டாட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நான் லைன் போட்டு நாச் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஒரு சைடு மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரேசிங் வீல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு கப் ஷேப்பில் 2 சைடுமே வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து ஒரு சைடு கப் ஷேப் கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து சரியில்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்து இதில் வராது. ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் டாட் தான் தைக்கணும். அதுக்கப்புறம் ஐப்பட்டி கொக்கிப்பட்டி வருது இல்லையா, அந்த சைடு இருக்க டாட் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த 2 டாட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு தச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd டாட் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த மாதிரி பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியுது இல்லையா, கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் 3rd டாட் பிடிச்சிங்க அப்படின்னா ஆர்ம்ஃபிட் கிட்ட வர அந்த லூஸ் எல்லாம் இல்லாமல் தூக்கிட்டு இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட இன்னொரு சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லேயும் ஃப்ரண்ட்டில் டாட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி வச்சு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட கொக்கி பட்டி வச்சு தைப்போம் இல்லையா, அந்த பக்கம் தான் நம்ம வந்து பட்டி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மேல் பட்டியில் வந்து நம்ம பிட்டு வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால ரைட் சைடு ராங் சைடு நம்ம வந்து தப்பாக வச்சிடக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் இந்த மேல் பட்டியோட நல்ல பக்கமும் ஒன்றா ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது 2 கிளாத்துக்கும் அடியில் வந்து நான் உள்பட்டி வைக்க போகிறேன். உள்பட்டி வந்து நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து உள்பட்டி, அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு, அதுக்கப்புறம் மேல் பட்டி. இந்த 3 கார்னரையும் நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நான் தையல் போட்டுகிட்டே வரப்போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட் இருக்குல்ல, அது ஸ்டார்ட் ஆகிற அந்த இடம் வரைக்கும் நான் தையல் போட்டுக்கிறேன். அது வரைக்கும் தையல் போட்டதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட் உள்ளே நம்ம பிடிச்சிருக்கோம்ல, அதை வந்து இடுப்பு பக்கம் பார்த்தா மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 பட்டியும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சென்டர் டாட் இருக்குல்ல, அது வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஃப்ரண்ட்டில் கொடுக்க வேண்டிய லூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த பட்டி தைக்க போகிறோம். அதுக்கு மேல் பட்டியோட நல்ல பக்கமும் ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள் பட்டியை மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதே மாதிரி 1/2 இன்ச்சு தையல் வந்து நம்ம இதுலேயும் போட்டுட்டு வர போகிறோம். எப்பயுமே 2 பட்டி தைக்கும் போதும் சரி, நம்ம பட்டி எங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த ஐப்பட்டி கொக்கி பட்டி பக்கம் ஒரு டாட் பிடிச்சிருக்கோம்ல சின்னதாக, அந்த இடத்துலேருந்து தான் தைக்கணுமே தவிர இடுப்பு பக்கத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கவே கூடாது. இந்த பட்டி தைக்கும் போதும் ஃப்ரண்ட்டில் சென்டர் டாட் வந்து இடுப்பு பக்கம் இருக்க மாதிரி நம்ம அந்த முக்கோணமாக ட்ரையாங்கிளை மடித்து வச்சு தையல் போட்டுகிட்டே வந்துடணும். பட்டி தைச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த உள் பட்டி இருக்குல்ல, இது மட்டும் எடுத்து வச்சு இந்த பிசுரை வந்து டவுன் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு நம்ம படியை தையல் போடுறோம். ரெண்டு பட்டியிலையுமே நம்ம படி தையல் போட்டதுக்கப்புறம் இந்த மேல் பட்டியை நம்ம இந்த மாதிரி வச்சு நகத்தால் நல்லா கீறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பட்டியோட உயரம் வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த 2 நாட்சையும் வந்து நான் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு தான் வந்து நம்ம பட்டி வந்து மடிக்க போகிறோம். ஸோ அந்த லைன் போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். நல்லா நகத்தில் நீங்கள் நல்லா கீறி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இருக்கு இல்லையா, இந்த கிளாத் தான் நம்ம வந்து மடிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு கிளாத் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தான் விட்டுருக்கோம். இதில் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு நான் அப்படியே தையல் போட்டு வர போகிறேன். இதே மாதிரி இன்னொரு பட்டியும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பட்டியும் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொக்கி பட்டி வச்சு தைக்கணும். ஸோ 2த்துலேயும் ஐப்பட்டி கொக்கி பட்டி வர இடத்துல வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொக்கி பட்டியோட வச்சு தைக்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரைட் கிளாத் எடுத்துக்கிட்டு கொக்கி பட்டிக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் வந்து வச்சு கட் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு வந்து அகலம் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிறேன்.
இப்போது கொக்கி பட்டியை 1/2 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா விட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சு நான் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் போட போகிறேன். இங்கே 1/4 இன்ச்சு அகலத்தில் ஒரு டாட் பிடிச்சோம்ல, இதை வந்து டவுன் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும். இப்போ இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சு நான் ஒரு படி தையல் போட்டே வரேன். அந்த பிசுறு பக்கம் வந்து நம்மளுக்கு கொக்கி பட்டி இருக்குல்ல, அந்த பீஸ் வச்சுருக்கோம்ல, அந்த பக்கத்தை பார்த்தா மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி படி தையல் போட்டதுக்கப்புறம் வந்து இதை இப்படி மடித்து இன்னொரு மடித்து வச்சுக்கலாம். இந்த கொக்கி பட்டியோட அகலம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ பட்டி தைக்க போகிறோம். பீஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால 2 பிட்டு பீஸ் எடுத்து நான் ஜாயின் பண்ணி ஒட்டு போட்டு நான் தைக்க போகிறேன். ஸோ ரெண்டு பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஐ பட்டியோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஐ பட்டி தைக்கிறதுக்கு இந்த ஒட்டு போட்டிருக்கேன் இல்லையா, இதோட நல்ல பக்கம் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சு ஐ பட்டியோட நீளத்தை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுகிட்டே வரலாம். இப்போ வந்து இதை இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இங்கே 1/2 இன்ச்சு கீழே விட்டுருந்தோம்ல, இதை வந்து மடித்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு அளவு ஒரு மடி மடிச்சுட்டு இன்னொரு மடித்து வச்சு அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த ஐப்பட்டியோட அகலம் வந்து ஒரு 3/4 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம். பக்கத்துலேயே இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கில் டாட் தான் பிடிக்க போகிறோம். இந்த பேக் டாட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவு அகலம் இருக்க மாதிரி வச்சு நான் தைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடுப்பு பட்டி வச்சு தைக்கிறதுக்கு இடுப்பு பட்டியோட லென்த்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பீஸ் வந்து ஜாயின் பண்ணி 2 இன்ச்சு அகலத்தில் இருக்க மாதிரி நான் ஒரு நீட்டு பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போது ப்ளவுஸோட நல்ல பக்கமும் நம்ம இப்போ இடுப்பு பட்டிக்காக பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணோம்ல, அந்த பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒன்று பார்த்துருக்க மாதிரி வச்சு 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பீஸை இந்த மாதிரி டவுன் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு தேய்ச்சிட்டு நம்ம வந்து படி தையல் போட்டுக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி மடித்து வச்சு நகத்தால் நல்லா நம்ம கீறி விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு உள்ளே மடித்து வச்சுட்டு நம்ம அப்படியே லைனாக தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். பேக்கில் இடுப்பு வந்து ஒரு 9.25 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதை பிரித்து வச்சுட்டு நல்ல பக்கமும் ஒன்றா ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கணும். 2 பக்கமும் வெளியே வந்து நம்மளுக்கு ராங் சைடு வந்து வெளியே இருக்கணும். இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச்சு அளவுக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டுக்கிறேன். ஷோல்டரோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வந்து டாட் பிடிக்க மறக்கக்கூடாது. இப்போது ஷோல்டரை பேக் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு நல்லா நகத்தால் கீறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணலாம். கழுத்து பீஸ் வந்து கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி லூஸ் கொடுக்கறது வந்து உங்களுக்கு கிராஸ் பீஸு. ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து இழுத்தா உங்களுக்கு லூஸே வராது. இது வந்து ஒரு 1 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி நான் ஒரு 3 பீஸ் வந்து லென்த்தியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 3 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம கழுத்து பீஸ் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐப்பட்டி கொக்கி பட்டி இந்த 2 பீஸோட ஹைட்டும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம கழுத்து பீஸ் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நான் வச்சு தையல் போட்டுகிட்டே வரப்போகிறேன். ஒரு ஃபுட்டர் அளவுக்கு வச்சு நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். கழுத்து பீஸ் வச்சு தைக்கும்போது நம்ம கழுத்து பீஸையும் சரி ப்ளவுஸில் இருக்க பீஸையும் சரி ரெண்டுத்தையுமே நம்ம இழுத்து பிடிக்காமல்
அப்படியே வச்சு தான் தையல் போடணும். எதையுமே இழுத்து வச்சு தையல் போடக்கூடாது. அந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா வந்து கழுத்து லூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸை இந்த மாதிரி வச்சு நல்லா நகத்தால் கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி படியை வச்சு கீறி விட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, இதை வந்து உள்ளுக்குள்ளே இப்படி மடித்து இந்த கழுத்து பீஸை நம்ம 1/4 இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு நம்ம ஒரு படி தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். கழுத்து வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை தான் தைக்க போகிறோம். லெஃப்ட்டு கை தான் ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம். நம்ம கரெக்டாக லெஃப்ட்டு ஸ்லீவ்க்கு வந்து இந்த ஆழம் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வரா மாதிரியும் இது பேக்கில் வரா மாதிரியும் வச்சு தைக்க போகிறோம். பேக்கோட நாச்சும் ஸ்லீவோட நாச்சும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். கையில் நாச்சுக்கு அப்புறம் நம்ம 1 இன்ச் அளவு தான் விட்டுருக்கோம். பேக்கில் 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். அதனால தான் உங்களுக்கு இந்த அப் அண்ட் டவுன் தெரியுது. பட் வந்து நம்ம நாச்சு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு ஜாயின் பண்ண ஆரம்பித்தாலே போதும். இது வந்து ப்ளவுஸோட அந்த கிளாத்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அங்கேருந்து வச்சு நம்ம கை ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பெரிய சைஸ் ப்ளவுஸு. இதில் கைக்கு நம்ம விட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே நம்ம கைக்கு 1 இன்ச் அளவுக்கு தான் உள்ள எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம். ஸோ நம்ம 2 நாச்சையும் வந்து ஒன்றா வச்சு தையல் போட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்ம 3 தையல் போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிடலாம். கையிலையும் 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கையும் தச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் இடுப்பு அளவு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஐ வந்து மாட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2த்தையும் சேர்த்து வச்சு இடுப்பு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலோட சென்டர் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் 2த்தோட அந்த ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துல வந்து நான் ஊசியால் இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு ஆர்ம் ஹோல் அளவு வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். 10 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஸ்லீவோட லூஸ் வந்து 7.25 இன்ச் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பட்டி பக்கம் நம்ம இடுப்பு தைக்க போகிறோம். அதுக்கு இந்த ஐப்பட்டியில் நம்ம இடுப்பு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதே அளவு இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இந்த இன்னொரு சைடை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். மொத்தமாக நம்ம 3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இடுப்பு அளவு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம கடைசியாக இடுப்பு வந்து பிடிச்சி தைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 இன்ச் அளவு உள்ளே தள்ளி நான் தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். இடுப்பு கிட்ட மட்டும் தான் நான் பிடிக்கிறேன், மொத்தமாக பிடிக்கல. ஃபைனலாக இடுப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.